அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு வந்து டே 2. இன்னைக்கு காலையில போயிட்டு நானும் நவீன் ப்ரோவும் போயிட்டு வண்டி வாங்கி வந்துட்டோம். வண்டி ரைஸ் பைக்கர்ல இவங்க சஜஸ்ட் பண்ண ட்ரிப் வரவங்க அவங்க கிட்டே போயிட்டு நேற்று சொல்லி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ வண்டி வாங்கி வந்துட்டோம். இன்னைக்குலேருந்து 28 காலைல 11 o'clock முட்டா வாங்கியிருக்கோம். அதுக்கு ரெண்டல் சார்ஜ் வந்து 1500 1000 டெபாசிட் கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்து ஸ்டே விட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். சாப்பிட்லான்னு இட்லி வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இட்லி வடை வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் ஸ்ட்ரிப்பர்லேருந்து மேனேஜர் வந்துருக்காரு. அவர் கொஞ்சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காரு எங்கெங்கே போகணுன்றதுலாம். அந்த பிளான்ஸோட உங்களுக்கு பிளான்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வரும் பிளான்ஸு, அதை பார்த்துக்குங்க. அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மொத்த பிளேஸும் கவர் பண்ண முடியும். நாங்கள் மலை மேலே ஏறிட்டு இருந்தோம். அந்த ஒரு இடத்துல போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சின்ன தண்ணி மேலே மலையிலேருந்து கீழே இறங்குறது தெரியும்ல, அது இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு 2 நிமிஷம் நிறுத்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நிறுத்தக்கூடாது வண்டியை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆனால் இங்கே நிறுத்தி இதை பார்த்து உங்களுக்கோசம் கவர் பண்ணணுதுக்கோசம் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ பார்க்குறீங்களா? அப்படியே பாருங்கள் நான் பியூட்டி பியூட்டி ப்ரோன்ற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. வந்தோம் ஃபுல் சிட்டி கவர் ஆகிற மாதிரி. இங்கே ஃபுல்லு மலை கீழே எல்லாம் கவர் ஆகுது. இது செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே மலை மேலே போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்னா ஒம்மனாலி வாட்டர் ஃபால்ஸு. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. அப்புறம் பாபா பூடங்கிரியெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மேலே ஏறிட்டுருக்கோம். இன்னும் வண்டி இன்னும் தூரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும். இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அப்படியே மாண்டேஜஸ் நிறைய எடுத்துருக்கு. அந்த மாண்டேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுற பாருங்கள். இப்போ வரோம். இப்போ ஜிப்லைன் கிட்ட வந்திருக்கோம். ஐஃப்ளை ஜிப்லைன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வர வழி ஃபுல்லு ஃபாக் கைஸ். வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீலே வேற லெவல். அல்டிமேட்டா ஹெவி எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கத்தின்னு கிரேஸியாக வந்துட்டு இருந்தோம். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. இப்போ இங்கே போயிட்டு ஜிப்லைன் எல்லாம் என்ன சார்ஜஸ்னா எதுவும் கேட்டு முடிஞ்சால் ஜிப்லைன் போக பார்க்குறோம். பட்ஜெட்குள்ளே வந்தால் ஜிப்லைன் போகலான்னு பிளான் இருக்குது. போய் கேட்டு நடத்துக்கு இப்போ நம்ம ஜிப்லைன் கேட்டாங்களா. இப்போ ஒரு வழியாக எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு குரூப்பில் எல்லாம் போயிட்டு இப்போது ஜிப்லைன் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஜிப்லைன் போயிட்டுருக்கோம். ஜிப்லைன் கிட்ட இறங்கி ஜிப்லைன் ஒரு ஆளுக்கு வந்து 300 per head. கைஸ் நாங்கள் ஜிப்லைன் போயிட்டு வந்துட்டோம். ஜிப்லைன் எப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போனோமா வேணாமான்னு யோசிச்சோன்னா ஒரு பர் பர்சனுக்கு 300 சொன்னாங்க. ஸோ போனோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது 300க்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது வெறும் சரி போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு போனோம். 300க்கு ஒர்த்தது. மஸ்தாக இருந்துச்சு ரைடு. ஆனா ಸೈಗಾಗಿತ್ತು. ಇವ್ರದೇ ಅದು ಜಿಪ್ಲೈನ್ಸ್ ಎಲ್ಲ ಇವರೇ ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದು ಅವರೇ. எப்படி ப்ரோ இருந்துச்சு வந்து வேற லெவல் நிஜமாலே. ಎಲ್ರು ಚಿಕ್ಕಮಂಗ್ಳೂರಿಗೆ ಬನ್ರಿ. ಫೈಕ್ ಆಗೈತೆ. ಅದೇ ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಜಿಪ್ಲೈನ್ ಮರಿಬೇಡಿ. ಮನೇಲಿ ಕುಂತ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ?
மாதிரி வியூ பாயிண்ட்ஸு இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸும் வீணாக போய் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன். அப்படியே இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் எங்கேப்பா? நெக்ஸ்ட் பாபா புடன்கிரியா? நெக்ஸ்ட் பாபா புடன்கிரி போகிறது பிளானு. பணங்களில் கோடியும் தெரியும் சகலகல டாக்டர். அந்த இடத்துல அப்படியே போட இடத்துல ஃபுல்லு மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு ஏதோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருக்கோம். சாவுகடான்றா. கைது இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கேருந்து வருதுன்றதுக்கோசம் ஒரு சைடு சும்மா கொஞ்சம் முன்ன போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு, பார்த்து வாங்க. இந்த சைடெல்லாம் வராதிங்க. எனக்கே ஒரு இடத்துல ஸ்லிப்பாக போச்சு. பாருங்க, வேற லெவல் ஃப்ளோ இருக்கு வாட்டரு. தெரியுது, நீ மூடு. ரூட் ரொம்ப ரிஸ்கி, இந்த சைடெல்லாம் வராதிங்க. ஒரே இடத்துல 2 விலாகர் இருக்கும். பானே, ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹெல்மெட்டை கழுவுடா, தோய்க்கிறா. இது இப்போ வந்து அந்த ஸ்பாட்டை அதான் சொன்னேன், நான் சந்துக்குள்ளே ஒரு பாப்பு புடுங்கி போகிற வழியில் சந்துக்குள்ளே ஒரு ஸ்பாட் இருக்குன்னு இல்லை, அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கின்னு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பாபா புடங்கிரி தான். இதுக்கு மேலே எங்கேயும் ஸ்டாப் பண்ணால் எங்களுக்கு இன்றைக்கி கவர் பண்ண வேண்டிய பிளேஸஸ் எதுவும் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வர மழை வர ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மேலே விளாக் கண்டினியூ பண்ணுறது தான் கஷ்டம். நான் மழை வந்துச்சுன்னா என் ஃபோனு கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்கிறதுனால மழை உள்ள போச்சுன்னா ஃபோனில் விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. பரவாயில்ல, தேங்க்ஸ்ப்பா. தூக்கிட்டு கீழே போடணும். பாபா புதன்கிரி தான் இது. ஆனால் பீக் போனதான் பாபா புதன்கிரியா. இப்போ வந்து இது பேர் வந்து தட்டப்பீட்டாவா. இங்கே கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில்கிட்ட போயிட்டுருக்கு.
போயிட்டாங்க. நாங்க இவங்க எங்க நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோவா வந்து நின்றோம். ஆனா வர வழியில ஸ்லோவா வந்து ஒரு இடத்துல நல்லதா இருந்துச்சு. எவ்வளோ என்னால நம்ப முடியல, அந்த அளவுக்கு ஒரு ரோடு, ஒரு ஃபாக் அப்படியே வானத்துக்குள்ள இருக்கிறது. இங்க பாருங்க, எனக்கு முன்ன என்ன வருது நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. உங்களுக்கு டாஸ்க் சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியல என்னால நான் எங்க இருக்கேன்னு என்னால நம்ப முடியாத ரேஞ்சுகள் இருக்கேன். வேற மாதிரி சத்தியமா என்னால எப்படின்னா எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே பறந்து இருக்கேன். அங்க பாருங்க, அங்க ஏதோ 2 வண்டி வருது. உங்களுக்கு தெரியுதா கேமரால? ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். முட்டை நான்வெஜ் இல்லையா? பாருங்க நான்வெஜ் இல்லையா? எவ்வளவு கிட்ட வந்து நம்மளுக்கு வண்டி தெரியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாக்ல நாங்க போயிட்டு இருக்கோம். சரியான கிரேஸ் இது. செம்ம. இங்க கோயில் ஒன்று இருக்கா, தட்டைப்பிதா சிவன் கோயில். ஸோ அந்த சிவன் கோயில்கிட்ட போயிட்டு சிவன் சாமியை பார்த்துட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு பாபா புதங்கிரி டாப் போயிட்டு பார்த்து சுற்றி பார்த்துன்னு வரலாம் இந்த பிளான். இங்கே பாருங்க ஒன்றுமே தெரில. இப்போல்லாம் இவங்கெல்லாம் முன்ன போயிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே முன்ன கோயிலில் உள்ள வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் அலோடு இல்லையா. ஸோ நான் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் இப்போது இங்கே வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்காம போயிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே டாப்புக்கு போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது இங்கே. நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பாபா புதங்கிரி இது தட்டைப்பிட்டா கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே டீ கடையில் பண்ணு வாங்கினதுக்கு போயிருக்காரு அவர் ப்ரோ, நவீன் ப்ரோ. அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ எடுக்கலாம். அது உள்ளே போனோன்னே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது அந்த கோயிலுது. அதை அவர் சொல்கிறேன்னு இருக்காரு. அவர் சொல்கிறப்போ நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ பாபா புதங்கிரி மேலே பீக்குக்கு போயிட்டுருக்கேன். பீக்குக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.